அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பிஜிடிஆர்பி தேர்விற்கு யார் யார் தயாராகி கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு எஜுகேஷனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு 10 கொஸ்டினை நம்ம சேனலில் பதிவிடுறேன். நீங்கள் டெய்லி இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நவோதயா பள்ளிகள் எதற்காக தொடங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது? விடை: கிராமப்புற திறமையான மாணவர்களுக்கு. சமூக, ஆன்மீக மற்றும் அறநெறி மதிப்புகளை வளர்க்க பரிந்துரைத்த குழு எது? கோத்தாரி குழு. பல்கலைக்கழகங்களில் சிலவற்றிற்கு தன்னாட்சி உரிமை வழங்க பரிந்துரைத்த கல்விக் கொள்கை எது? 1986. முதலியார் கல்விக் குழுவின் பரிந்துரைப்படி கல்வி முறை எவ்வாறு இருந்தது? சரியான விடை 11+1+3. ஹார்ட்டா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1929. மேல்நிலை கல்வியில் தொழில் பிரிவில் சேர நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 1995 எவ்வளவு சதவீதம்? சரியான விடை 25%. கல்வி குழுக்களின் பரிந்துரைகளின்படி இடைநிலை கல்வியை நிர்வகிப்பவர் யார்? சரியான விடை அரசு மற்றும் கல்வி அதிகாரிகள். தேசிய தொழிற்கல்வி புனரமைப்பு குழுவின் தலைவர் யார்? சரியான விடை டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா. பள்ளிகளில் விளையாடுவதற்கான மைதானம், ஆய்வகங்கள் மற்றும் நூலகத்தின் தரத்தை உயர்த்த பரிந்துரைத்த குழு எது? விடை முதலியார் குழு. இடைநிலை கல்வி குழுவின் முக்கிய நோக்கங்கள் என்ன? சரியான விடை இவைகள் அனைத்தும்.